ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு சரியான முறையில் எடுத்து கொண்டு போகலை. நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க, நம்ம அதை தப்பு சொல்லக்கூடாது. நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அந்த திட்டங்களை மக்கள்கிட்ட நாங்கள் இதை பண்ணணுங்கிறத அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணல. ப்ளஸ் இவங்க கூட்டணியையும் பணத்தை மட்டுமே தான் நம்பினாங்க. ஒரு தெரியாத முகத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு, இந்தியாவிலும் மிகப்பெரிய செல்வாக்கு ஸ்டாலின் எடுக்கலாம். அப்படி செல்வாக்குள்ள ஆளை வீட்டுக்கு என்ன ஐடியா பண்ணாங்க? ஜெயிச்சிருக்கணும், சட்டமன்றத்துக்கு போயிருந்திருக்கணும். சுமார் 7000 ஓட்டு வித்தியாசத்தில் இதை தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அங்கே இருந்த அமைச்சர் திரு சேகர் பாபு சரியாக தொகுதிக்கு வரலை, போகலை அப்படின்னு. பட் இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அந்த தொகுதிக்கு போனார். அந்த தொகுதி நிறைய செஞ்சுருக்காரு. களங்களுக்கே ஒரு போகவே இல்லை. ஆனாலும் மக்கள் ரொம்ப ஈஸியாக ஓட்டு போட்டுருக்காங்க. இது வெறும் விளம்பர கவர்ச்சி, விளம்பர அலையில் விழுந்த ஓட்டு அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கோ? எவ்வளவோ உங்ககிட்ட இருந்துச்சே. நீங்கள் இப்போ ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கும் போது நீங்கள் அதனால தான் ஜெயிச்சிங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எத்தனை சேனல் இருக்குது? சன் நெட்வொர்க்கில், கலைஞர் நெட்வொர்க், ப்ரெஸ், தமிழ் முரசுங்கிறீங்க, தினகரன் சொல்கிறீங்க, குங்குமம் சொல்கிறீங்க, அது சார்ந்து ஆங்கில பத்திரிகைகளும் உங்களுக்கு சொந்தக்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதெல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கும் போது மட்டும் உங்களுக்கு அது தெரியலை. அடுத்தவங்க ஒருத்தங்க இதை இப்போ காலகட்டத்துக்குள்ள அந்த ப்ரொபகண்டாவை வச்சு ஜெயிச்சாருன்னா உங்களுக்கு ஏன் அவ்வளவு என்ன சொல்கிறது, ஏன் வைத்தறிச்சல்? நீங்களும் பண்ண வேண்டியது தானே. ஏன் நீங்களும் தான் வச்சுருக்கீங்களா? ஐடிவிங்கன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, பென் டீம்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ நீங்களும் தான் வச்சுருக்கிறீங்க. ஏன் யூடியூப்பில் நிறைய விளம்பரம் கூட கொடுத்தீங்களே நீங்கள்? ஏகப்பட்ட விளம்பரம் கொடுத்தீங்களே. அதுவும் அப்போ நீங்கள் பண்ணவே இல்லையா? நீங்களும் அதை பண்ணவே இல்லையா? நீங்களும் தான் பண்ணீங்க. ஸோ அது ஒரு காரணமாக ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆகாயம் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இப்போ நடந்திருக்கு. குறிப்பாக திமுக தோற்ற இந்த சர்ப்ரைஸ் தோல்வி, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் களத்தை கவனிக்கக்கூடிய ஆள், குறிப்பாக மக்கள் மத்தியில் நீங்கள் அதிக பழக்கம், அது மட்டும் இல்லாமல் களங்களில் நிறைய வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக நினைக்கிறேன். தோல்விக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவோட தோல்விக்கு காரணம் நான் திமுகவை தான் சொல்லுவேன். இது மற்றவங்களை அவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க, அது கிடையாது. திமுகவோட தோல்விக்கு காரணமே திமுக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் உள்ளவங்களை மட்டும்தான் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டனை கவனிக்கலை. தேர்தல் நேரத்தில் போய் தான் அவங்கள தேடுறாங்க. தேர்தல் நேரத்தில் போய் தேடுறது, அப்போது ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது அந்த காசை இவங்க எடுத்துகிட்டு போனது, அதெல்லாம் நிறைய நம்ம அந்த எலெக்ஷன் டயத்தில் பார்த்தோம் நம்ம. ஸோ நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு நீங்கள் அடிமட்டு தொண்டனை வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். எலெக்ஷன் வரும்போது மட்டும் அவனை பயன்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தலைவர் நம்மளுடைய விஜய் சார் சொன்ன மாதிரி மன்னராஜ், நீங்கள் எடுத்த உடனே அவரை சட்டமன்ற தேர்தலில் நிற்க வச்சு உடனே அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி உடனே துணை முதலமைச்சராக்கி, அதுவும் ஒரு செட்பேக் தான். ஏன்னா நிறைய சீனியர்லாம் இருக்கும்போது, திரு துரைமுருகன் அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் இவரை துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வச்சதும், அவசரமாக வச்சதும் அது ஒரு காரணம், அதுவும் ஒரு தப்பு. ப்ளஸ் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மக்களை நம்பலை. உங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு சரியான முறையில் எடுத்து கொண்டு போகலை. நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க, நம்ம அதை தப்பு சொல்லக்கூடாது. நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அந்த திட்டங்களை மக்கள்கிட்ட நாங்கள் இதை பண்ணணுங்கிறத அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணல. ப்ளஸ் இவங்க கூட்டணியையும் பணத்தை மட்டுமே தான் நம்பினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணியில் சீட்டை பேசுகிறது, இந்த பணத்தை பேசுகிறது, இந்த பண விஷயங்கள் இதுதானே பண்ணாங்களே தவிர அவங்க மக்களை நம்பலை. திமுக மக்களை நம்பலை. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான்
என்னைய கேட்டிங்கன்னா திமுக தோத்ததுன்னு நான் சொல்லுவேன். சார் குறிப்பாக வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து ஸ்டாலின் தோத்தது, ஸோ அது இன்னும் வரைக்குமே வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தெரியாத முகத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு, இந்தியாவிலும் மிகப்பெரிய செல்வாக்கு ஸ்டாலினுக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி செல்வாக்குள்ள ஆளை வந்து வீட்டுக்கு என்ன ஐடியா பண்ணாங்க சார் இவங்க? இல்லை அவங்க ஐடியா பண்ணுனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் வந்து விருதுநகரில் வந்து காமராஜரை வந்து சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு பையன், சின்ன பையன், 28 வயசு பையன் வந்து தோக்கடிச்சிட்டாப்புல 1600 ஓட்டு வித்தியாசத்தில். அப்போ திரு அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னாராம், காமராஜர் தோற்றிருக்கக்கூடாது, சட்டமன்றத்திற்கு வந்திருக்கணும், அவர் வந்திருந்தால் நம்மளுடைய ஆட்சிகள் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவார், நம்ம அதை நிவர்த்தி பண்ணலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சவர், ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக தகவல் உண்டு. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்கணும், சட்டமன்றத்தில் போயிருந்திருக்கணும். ஏன்னா அனுபவம் உள்ளவர், அரசியலில் வந்து அனுபவம் உள்ளவர். அப்போ அந்த அனுபவம் உள்ளவங்கெல்லாம் உள்ளே போகணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, அது வந்து சுமார் 7000 ஓட்டு வித்தியாசத்தில் இதை தான் வந்து அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க. அங்கே இருந்த அமைச்சர் திரு சேகர் பாபு வந்து சரியாக வந்து தொகுதிக்கு வரலை, போகலை அப்படின்னு. பட் இவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அந்த தொகுதிக்கு போனார், அந்த தொகுதி நிறைய செஞ்சுருக்கிறார். அது அந்த ஒரு சுனாமி அது வந்தது, அதிலும் அவர் வந்து அடிக்கப்பட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அவர் வந்து ஆக்சுவலி வந்து அந்த தொகுதியை வந்து சிறப்பாக செஞ்சுருந்தார், நல்லாவே பண்ணியிருந்தார். ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ரோடு வசதி ஆகட்டும், லைட்டு வசதி ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதியை வந்து தனியாக தெரியும். இப்போ நம்ம இங்கேருந்து சேலம் பைபாஸில் போகும்போதே நமக்கு தெரியும், எடப்பாடி ரீச் ஆகும்போதே தெரியும், அந்த தொகுதியை செமையாக பண்ணி வச்சுருப்பார் அவர். ஸோ அதேமாதிரி இவரும் அந்த தொகுதியை வந்து சரியாக பண்ணி வச்சுருந்தார். அந்த அவர் வந்து முழுக்க 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 அந்த சேகர் பாபுங்கிற அமைச்சரை நம்பிட்டாரோ, அதனால் இது வந்து செட்பேக் ஆகிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. குறிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு சுனாமி அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? பேசும்போது சொன்னீங்க, அந்த சுனாமிக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அதாவது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க, அந்த மாற்றம் தான் அதுக்கு காரணம். ஏன்னா அவங்க வந்து அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டாங்க, திமுக ஆட்சியும் பார்த்துட்டாங்க. இந்த மாற்றத்தை உருவாக்க ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு ரொம்ப நாளாகவே யோசித்து ஏங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்ம கேப்டன் வந்தார், ஒரு மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2006 வந்தார். பட் அந்த மாற்றத்தை அவர் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து அதை சரியாக பயன்படுத்தலை. அவர் 2011 கூட்டணி போயிருக்கக்கூடாது, அதிமுகவோட கூட்டணி போகாமல் 2011 அவர் தனியாக நின்றுருந்தார்னா நிச்சயமாக வந்து மாற்றம் ஆகி நிச்சயமாக கேப்டன் அவர்கள் அந்த முதலமைச்சரை சீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் வந்து அதில் வந்து ஸ்லிப்பாகி கூட்டணி போய் அந்த அதிமுகவோட கூட்டணி போய் திரும்ப வந்து அங்கேருந்து வெளியில் வந்தது, அதெல்லாம் வந்து ஒரு காரணம். இப்போ மக்கள் வந்து நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம், வந்து நிறைய போஸ்டர்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். கேப்டனை தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், திரு விஜய் சாரை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய இடங்கள்லாம் வந்தது. நம்ம யூடியூப்பில் நிறையா வந்துச்சு, அவங்களுடைய மாநாட்டிலே அந்த பதாகைகள்லாம் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ மக்கள் வந்து சரி நம்ம வந்து ஒரு மாற்றத்தை வேண்டி விரும்பி இவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று வந்து நம்ம பண்ணணுங்கிறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர் அதை வந்து விரும்பியிருக்கிறாங்க. அந்த சுனாமி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஃபுல் ஃப்ளட்ஜாக வரல, ஒரு 106 சீட்டு தான் வந்திருக்கு. இப்போ அடுத்த எலெக்ஷனில் இவர் வந்து சரியாக அந்த நிர்வாகத்தை பண்ணி சொன்னதை எங்கள் தலைவர் செஞ்சிட்டாருன்னா நிச்சயமாக அந்த ஃபுல் ஸ்வீப்பு ஃபுல் ஃப்ளட்ஜாக அந்த சுனாமி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் காரணமாக வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாற்றத்தை அவங்க விரும்பியிருக்கிறாங்க. ப்ளஸ் விஜய் சார் வந்து நீங்கள் வந்து நம்ம பார்த்தோம், வேட்பாளர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் வேட்பாளர் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே விஜய் சார், விசில், இந்த ரெண்டும் தான். ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து முறியடிச்சிருக்கிறார். அது என்னன்னா இந்த ஓட்டுக்கு நோட்டு கொடுக்குற கலாச்சாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த ஓட்டுக்கு நோட்டு கொடுக்குற கலாச்சாரத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லுவாங்க. அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஓட்டுக்கு நிற்கும்போது அப்போது ஓட்டுக்கு ₹1 ₹2 கொடுத்தாங்களாம். அப்போவே வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து அப்படிலாம் கொடுக்காதீங்கப்பா, அப்படி பழக்கப்படுத்தாதீங்க, நம்ம செஞ்சதை சொல்லிவிட்டு நீங்கள் ஓட்டுக்கு நம்ம செஞ்சதை சொல்லிவிட்டு நீங்கள் ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி திட்டினாராம். ஸோ அந்த ஓட்டுக்கு நோட்டு கொடுக்குற கலாச்சாரத்தை முற்றிலுமாக முறியடித்தார்.
ஏன்னா இந்த பக்கமும் ஓட்டுக்கு காசு, அந்த பக்கமும் ஓட்டுக்கு காசு. இந்த பக்கம் வந்து ஒரு தொகுதிக்கு 20 கோடி வந்து ஒரு கட்சி செலவு பண்ணுதுன்னா, இன்னொரு கட்சி அதே மாதிரி 20 கோடி செலவு பண்ணால், தோராயமாக ஒரு தொகுதிக்கு 40 கோடின்னா 234 தொகுதிக்கு எவ்வளவு பணம் செலவாயிருக்கு. அப்போ அந்த ஓட்டுக்கு நோட்டு கொடுக்குற கலாச்சாரத்தையும் அவர் முறியடிச்சிருக்கிறார். 2 பக்கமும் வந்து பணம் வாங்கிட்டு அந்த மக்கள் ஓட்டை அவளுக்கு விருப்பப்பட்ட விஜய் சாருக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிவால்யூஷன் தான். அதை வந்து அவர் வந்து செஞ்சுருக்கிறார். சார் இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது இது வெறும் வந்து விஜய் ஜெயிச்சது வெறும் விளம்பர ஆலையில் தான் ஜெயிச்சார். அவர் வந்து பெருசாக வந்து மக்களுக்காக எந்த போராட்டங்களும் நின்னது கிடையாது, மக்களுக்காக எந்த கருத்துலையும் பெருசாக சொன்னது கிடையாது. குறிப்பாக வந்து அவர் களங்களுக்கே அவர் போகவே இல்லை. ஆனாலும் வந்து மக்கள் ரொம்ப ஈஸியாக அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து வெறும் விளம்பர கவர்ச்சி, விளம்பர ஆலையில் விழுந்த ஓட்டு அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இப்போ கூட திரு ராசா அவர்கள் வந்து ஊட்டியிலலாம் சொல்லியிருக்கிறாரு, சமுதாயத்துக்கு எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் சடார்னு வந்துட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து விளம்பரம்லாம் சொல்கிறாங்க, அந்த இன்சான்லாம் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த கேம்பெயின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்குது. ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்தது, நாடகம். நிறைய வந்து அந்த நாடகத்துக்கு வந்து திரு எம்.ஆர். ராதா அவர்கள், அப்போது இருந்த நிறைய கலைஞர்கள், நாடக கலைஞர்கள்லாம் இவங்களுடைய திராவிட கருத்துக்களை வந்து நாடகம் மூலமாக பரப்பியிருக்கிறாங்க. கே.ஆர். ராமசாமி, நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இவங்கெல்லாம் அந்த கருத்துக்களை வந்து நாடகம் மூலமாக பரப்புனாங்க. அதன் பிறகு சினிமா மூலமாக வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் திரு எம்ஜிஆரை பயன்படுத்தி அவருடைய சினிமா புகழையும் சினிமா கவர்ச்சியும் பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்தது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு புரமகண்டாவை ஒவ்வொரு விஷயமா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு சினிமாவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சேனல், ஏன்னா ப்ரெஸ்ஸு, சேனலு, இப்படி ஒன்று ஒன்றா வந்தது. இன்றைக்கு காலகட்டத்தில் இன்ஸ்டா அப்படிங்கிறது வருது, நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒன்று வருது. நான் கேட்குறேன், நீங்கள் ஜெயிக்கும் போது மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உங்களுக்கு வந்து சன் நெட்வொர்க் இருக்குது, கலைஞர் நெட்வொர்க் இருக்குது, ப்ரெஸ் மீடியா இருக்குது, எவ்வளவோ உங்ககிட்ட இருந்துச்சே. நீங்கள் இப்போ ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கும் போது நீங்கள் வந்து அதனால தான் ஜெயிச்சிங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வந்து எத்தனை சேனல் இருக்குது சன் நெட்வொர்க்கில், கலைஞர் நெட்வொர்க், ப்ரெஸ்ஸு தமிழ் முரசுங்கிறீங்க, தினகரன் சொல்கிறீங்க, குங்குமம் சொல்கிறீங்க, அது சார்ந்து ஆங்கில பத்திரிகைகளும் உங்களுக்கு சொந்தக்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கும் போது மட்டும் உங்களுக்கு அது தெரியலை. அடுத்தவங்க ஒருத்தங்க வந்து இதை வந்து இப்போ காலகட்டத்துக்குள்ள அந்த ப்ரொபகண்டாவை வச்சு ஜெயிச்சாருன்னா உங்களுக்கு ஏன் அவ்வளவு என்ன சொல்கிறது, ஏன் வைத்தறிச்சல்? ஸோ நீங்களும் பண்ண வேண்டியது தானே. ஏன் நீங்களும் தான் வச்சுருக்கீங்களா, ஐடிவிங்கன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, பென் டீம்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ நீங்களும் தான் வச்சுருக்கிறீங்க. ஏன் யூடியூப்பில் நிறைய விளம்பரம் கூட கொடுத்தீங்களே நீங்கள்? ஏகப்பட்ட விளம்பரம் கொடுத்தீங்களே. அதுவும் அப்போ நீங்கள் பண்ணவே இல்லையா? நீங்களும் அதை பண்ணவே இல்லையா? நீங்களும் தான் பண்ணீங்க. ஸோ அது ஒரு காரணமாக ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போது இவர் பண்ணுனாருங்கிறதுக்காக உடனே நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஐடி விங்குக்கு ஒரு மீட்டிங் ஒன்று அறிவாலயத்தில் போட்டு, அது ஏன் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியுமே இந்த மாதிரி ப்ரொபகண்டா இருக்குது. ஏன்னா நம்மளாவது நம்ம குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களே. வெளிநாட்டில் எவ்வளோ மாதத்துக்கு பூரா வெளிநாட்டில் தானே இருக்கீங்க. இந்த வெளிநாட்டிலையும் எந்த மாதிரி உங்களுக்கு சேனல் இருக்குது, இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, இன்ஸ்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அது ஒரு காரணம் சொல்லணுங்கிறதுக்காக அவங்க காரணம் சொல்கிறாங்க. அதை வந்து விஜய் சார் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டார். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி முகமது யூனஸ் அவர்களுக்கு.